காலை 10:30 மணி நிலவரப்படி மாநாட்டு திடலுக்குள் 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு மாலை 4 மணி அளவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் நேற்று நள்ளிரவு முதலே மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தாவேகா தொண்டர்கள் குவிந்த வண்ணமாக இருந்தார்கள். பாரபத்தியில் இருக்கக்கூடிய மாநாட்டு மேடையின் முன்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கின்றார்கள். நாம் இருக்கைகள் என்று பார்த்தோம் என்றால் இருக்கைகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000க்கும் கூடுதலான இருக்கைகளில் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே 50,000க்கும் கூடுதலானவர் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநாட்டு திடலுக்கு முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்த வண்ணமாக இருக்கின்றன. எனவே தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கைகளில் அமரக்கூடிய விதமாக வரக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தொண்டர்கள் வெளியில் நின்றவாறு அங்கு டிஜிட்டல் திரைகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய பேச்சை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மாநாடு நேரம் நெருங்க இன்னும் அளவுக்கு அதிகமாக பெரும் கூட்டத்தோடு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அந்த இடத்தில் குழுமி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருக்கைகள் என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இருக்கைகளை போடுவதற்கான பணிகள் நடைபெற்றன. அதில் கணிசமான அளவு இருக்கைகள் நிரம்பி இருக்கின்றன. எனவே 50,000க்கும் கூடுதலான இருக்கைகள் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மாநாட்டு திடலுக்கு முன்புறமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் வாகனங்களில் அணிவகுத்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இளம் தொண்டர்கள் ஆர்வத்தோடு தாவேகா மாநில மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.